வேலூர் ஏர்போர்ட் வருமா வராதா? ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆகுது. அங்கே சிக்னல் டெஸ்டிங்லாம் முடிஞ்சு கூடிய சீக்கிரமே இந்த ஏர்போர்ட் பயன்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் இந்த ஏர்போர்ட் பயன்பாட்டுக்கு வரல. என்னதான் நடக்குது அப்படிங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஏகே பாலிடிக்ஸ். நான் அகிலன் கார்த்திகேயன். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ், ஏர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையுமே பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட கடந்த 2017ஆம் ஆண்டு உடான் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. இதுல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ், அதுல சில ஏர்போர்ட்ஸ் வந்து பயன்பாட்டில் இருக்கு, பல ஏர்போர்ட்ஸ் வந்து பயன்பாட்டில் இல்லை. ஆனால் அந்த ஏர்போர்ட்ஸையும் கணக்கில் கொண்டு எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிற நோக்கத்தோட 2017 இந்த திட்டம் உருவாக்கப்படுது. இந்த திட்டத்தின் கீழே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 400 சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதிலிருந்து 150 ஏர்போர்ட்ஸை இப்போ ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. ஃபில்டர் பண்ணி அந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாம் மாடர்னைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசு கையில் எடுத்திருக்கு. இந்த திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டில் வேலூர் ஏர்போர்ட், ஆந்திர பிரதேசத்தில் ராஜமுந்திரி ஏர்போர்ட், கர்நாடகாவில் ஹூப்ளி ஏர்போர்ட், இப்படி ராஜஸ்தானில் கோட்டா ஏர்போர்ட், இப்படி பல்வேறு சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சாங்க. கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா முழுக்கவே இந்த கார்கோ ஷிப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. கடந்த அக்டோபர் 2023 மார்ச் 2024 வரைக்கும் 18% ஏர் கார்கோவோட அளவு அதிகரிச்சிருக்கு. அதாவது விமானம் மூலமா சரக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது வந்து 18% உயர்ந்திருக்கு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும். அதே மாதிரி கடந்த ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இது 20% உயர்ந்திருக்கு. இப்படி மிகப்பெரிய அளவில் கார்கோ ஷிப்மெண்ட் அப்படிங்கிறது, ஏர் கார்கோ ஷிப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு இந்திய அளவில். அதனால நிறைய டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸை உருவாக்குறதுக்கு இந்திய அரசு முயற்சி பண்ணுது. இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸை முழுக்க மாடர்னைஸ் பண்றது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான். இந்த மாடர்னைஸ் பண்ணக்கூடிய இந்த ஏர்போர்ட்ஸ்ல பேசஞ்சர் விமானங்களும் வரும், கார்கோ விமானங்களும் வரும். பேசஞ்சர் விமானம் வருவதற்கு ICAO அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் இருக்கணும். அதாவது இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மீட் ஆகணும். அப்படி இருந்தால் தான் பேசஞ்சர் விமானங்களை இயக்க முடியும். ஆனால் இந்திய அரசு முழுக்க கார்கோ விமானங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல இந்த சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ்ல இருந்து எதற்காக கார்கோ விமானங்களை இயக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சில முக்கியமான குட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு தான் இதை இயக்குறாங்க. முதல்ல மருந்துகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த கார்கோ விமானங்களை முக்கியமா இயக்க போறாங்க. அடுத்தது விவசாய பொருட்கள், ரொம்ப விரைவா அழுகிவிடக்கூடிய விவசாய பொருட்களை உடனடியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார்கோ விமானங்கள் இயக்கப்பட போகுது. அடுத்து சின்ன சின்ன பகுதிகளில் தயாரிக்கப்படக்கூடிய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸை கொண்டு போறதுக்கும் இந்த கார்கோ விமானங்கள் பயன்படுத்தப்பட இருக்கு. அடுத்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அந்த டெக்ஸ்டைல்ஸ் கொண்டு போறதுக்கும் இந்த விமானங்கள் பயன்பட இருக்கு. இதுதான் அடிப்படையான நோக்கம். இந்த 4 முக்கியமான துறைகளை தான் இந்த கார்கோ விமானங்கள் ஹேண்டில் பண்ண போகுது. அதாவது இந்த சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கார்கோ விமானங்கள் ஹேண்டில் பண்ண போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை முழுக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் மாடர்னைஸ் பண்றாங்க. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சின்ன சின்ன ஏர்போர்ட்ஸ்லயும் நல்ல லாங் ரன்வே இருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்தணும். அப்படி இல்லைன்னா அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். ஒவ்வொரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்லயும் தேவையான அம்யூனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தணும். அடுத்து இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸில் டிஜிட்டல் டெக்னாலஜிஸை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் இந்த ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் உறுதிப்படுத்தணும். இந்தியாவில் இந்த ஏர் கார்கோ அப்படிங்கிற இந்த செக்டர் வந்து வளர்றதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமாக இப்போ லாரி வழியாகவோ அல்லது ட்ரெயின் வழியாகவோ குட்ஸை எடுத்துகிட்டு போகணும்னா அது டைம் எடுக்குது. இந்த டைம் டிலே ஆகிறதுனால விலையேற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஏர் கார்கோவை அவங்க சூஸ் பண்றாங்க. விரைவாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை கொண்டு போக முடியுது. அதனால ஏற்படக்கூடிய விலையேற்றத்தை குறைக்க முடியுது. ஒன்று. ரெண்டாவது, இந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உயர்வா இருக்கு. அதாவது விவசாய விளைபொருட்கள் அல்லது உணவுப் பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும். இந்தியாவில் இப்போ வந்து சென்னையிலிருந்து டெல்லிக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கு இன்சூரன்ஸ் இருக்கும். அதற்கான இன்சூரன்ஸ் பிரீமியம் அமௌண்ட் இருக்கும். அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இன்சூரன்ஸ் பிரீமியம் அமௌண்ட்டே அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் ஏர் கார்கோவை சூஸ் பண்றாங்க. அதனாலேயே இந்த ஏர் கார்கோ செக்டர் அப்படிங்கிறது வந்து உயர்ந்துகிட்டு இருக்கு. அடுத்து 3வது காரணம், ட்ரெயின்லயோ அல்லது வேற ஏதாவது டிரான்ஸ்போர்ட் வழியில எடுத்துட்டு போகும்போது இந்த கூட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிடுது அல்லது வேற ஏதாவது பிரச்சனையில சீஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸுக்கு இந்த கூட்ஸை கொண்டு போக முடியுது. அதனாலையும் இந்த ஏர் கார்கோவை சூஸ் பண்றாங்க. இந்த உதான் திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய இந்த மாடர்னைசேஷன் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 பிரிவுகளா பிரிச்சுக்கலாம். ஒன்னு பேசஞ்சர்ஸ் ஏர்கிராஃப்ட், இன்னொன்னு கார்கோ ஏர்கிராஃப்ட். பேசஞ்சர்ஸ் ஏர்கிராஃப்ட்டுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் வகுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் படி இந்த ஏர்போர்ட்ஸ் இருக்கணும். அதாவது போதுமான அளவுக்கு வெயிட்டிங் ஹால்ஸ் இருக்கணும். போர்டிங் கேட்வே அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரா இருக்கணும். செக்யூரிட்டி ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது வந்து எஃபிஷியண்டா இருக்கணும். பேசஞ்சர்ஸுக்கு சேஃப்டி இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கைட்லைன்ஸை, நிறைய ஸ்டாண்டர்ட்ஸை இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் வகுத்திருக்கு. அந்த கண்டிஷன்ஸ்லாம் எந்தெந்த ஏர்போர்ட்ஸ் கிளியர் பண்ணுதோ அந்த ஏர்போர்ட்ஸுக்கு பயணிகள் விமானத்தை இயக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கும். அதே மாதிரி கார்கோ ஏர்கிராஃப்ட்ஸ்க்கு வந்தோம்னா ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் வேர் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கணும். அதுவும் டெம்பரேச்சர் கண்ட்ரோலோட இருக்கக்கூடிய வேர் ஹவுஸ் இருக்கணும். வேர் ஹவுஸ்னா கிடங்குகள், வெவ்வேறு பகுதிகளில் இருந்து வந்து இறங்கக்கூடிய சரக்குகளை சேமிச்சு வைக்கிறது. அதுல விளைபொருட்கள், அதாவது விவசாய பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கும் அங்க வசதிகள் இருக்கணும். அடுத்து 2வது, லோட் பண்றதுக்கும் அன்லோட் பண்றதுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும். அதாவது பொருட்களை
விமானத்தில் ஏற்றி அனுப்புறதுக்கும் விமானத்திலேருந்து பொருட்களை இறக்கிறதுக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கணும். அடுத்து மூணாவது, இப்போ ஒரு ஏர்போர்ட் வந்து பயணிகள் விமானத்தையும் ஹேண்டில் பண்ணுது, சரக்கு விமானத்தையும் ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா பயணிகள் விமானத்துக்கு தனி வழியாகவும் இந்த சரக்குகளை கொண்டு போகிறதுக்கும் கொண்டு வரத்துக்கும் தனி வழியாகவும் இருக்கணும். அந்த மாதிரியான வசதிகள் அந்த ஏர்போர்ட்டில் இருக்கா அப்படிங்கிறதையும் ஆய்வு பண்ணுறாங்க. இந்த மூணும் இருந்தால் தான் அந்த ஏர்போர்ட்டில் கார்கோ ஃப்ளைட்ஸை இயக்கிறதுக்கான அனுமதி கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான விமான நிலையங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த உதான் திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு. 2017 இந்த உதான் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அடுத்து 2020 விவசாய பொருட்களையும் கொண்டு போற மாதிரியான சரக்கு விமானங்களை இயக்கணும். அதனால அதற்கான வேர்ஹவுஸும் தேவை அப்படிங்கிறதையும் கணக்கில் கொண்டு 2020 உதான் 2.0 அப்படிங்கிற அந்த திட்டமும் நடைமுறையில் இருக்கு. சரி, ஏன் இந்த டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன சின்ன நகரங்களில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை வெவ்வேறு நகரங்களுக்கு கொண்டு போக முடியும் அல்லது பெரிய நகரங்களுக்கு கொண்டு போய் கனெக்ட் பண்ண முடியும். இப்ப வேலூர் போன்ற பகுதிகளில் இருந்து தோல் பொருட்களை ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிற தேவை இருந்துச்சுன்னா அந்த பொருட்களை முதல்ல சென்னை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு நிறைய வாகனங்கள் தேவைப்படும். அதற்கடுத்து சென்னை ஏர்போர்ட் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இதுவே வேலூர்ல ஒரு சின்ன ஏர்போர்ட் இருக்கு, ஒரு கார்கோ ஏர்போர்ட் இருக்குன்னா மொத்த பொருட்களையும் ஒரே நேரத்திலேயே ஏற்றி சென்னைக்கு அனுப்பி அங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதிலிருந்து கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்தந்த பகுதிகள், அதாவது வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகமான பிஸ்னஸ் டெவலப் ஆகும். அங்கே இருக்கக்கூடிய வணிகம் அப்படிங்கிறது பெருகும். அங்கே இருக்கக்கூடிய விவசாய பொருட்கள் இந்தியா முழுக்க பல்வேறு நகரங்களுக்கு கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் பயணிகள் விமானம் இயக்கப்பட்டுச்சுன்னா அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வேலூர் ஏர்போர்ட்டோட நிலை என்னவா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வேலூரை அடுத்த அப்துல்லாபுரம் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த வேலூர் ஏர்போர்ட் கட்டப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 65 கோடி ரூபாய் கடந்த 2017 மத்திய அரசு ஒதுக்குச்சு. அதன் கீழே தான் இந்த பணிகள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பில்டிங் ரெடி ஆயிடுச்சு, டெர்மினலும் ரெடி ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டை சுற்றி ஃபென்சிங் அமைக்கக்கூடிய அந்த வேலிகள் அமைக்கக்கூடிய பணிகள் வந்து இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. லேண்டிங்க்கும் சரி டேக் ஆஃப்க்கும் சரி சிக்னல் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து லோ ஃப்ளையிங் டெஸ்ட் அப்படிங்கிறதையும் கண்டக்ட் பண்ணிட்டோம். இந்த லோ ஃப்ளையிங் டெஸ்ட் அப்படிங்கிறத எதுக்கு பண்ணுவாங்கன்னா, அதாவது தரை இறக்க மாட்டாங்க, ஆனால் ரொம்ப கீழே அந்த விமானம் அப்படிங்கிறது வந்து பறக்கும். இதை வேலூர் ஏர்போர்ட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ரன்வே எப்படி இருக்குது, அந்த ரன்வேல எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப தாழ்வாக அந்த விமானத்தை பறக்க வச்சு அங்கேருந்தே ஆய்வு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய கட்டடங்கள் அல்லது சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் இங்கேருந்து புறப்படக்கூடிய அல்லது இங்கே லேண்ட் ஆகக்கூடிய விமானங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வு செய்யறதுக்கு தான் இந்த லோ ஃப்ளையிங் டெஸ்ட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அந்த லோ ஃப்ளையிங் டெஸ்ட்டும் கடந்த 2023 அக்டோபர் மாதமே முடிவடைஞ்சிருச்சு. டிசம்பர் மாதத்தில் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. அதற்கு பிறகு இந்த விமான நிலையம் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் போன டிசம்பர் முடிஞ்சு அடுத்த டிசம்பரே வரப்போகுது. இதுவரைக்கும் அந்த விமான நிலையம் அப்படிங்கிறது வந்து இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. இந்த விமான நிலையம் பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா 19 பேர் பயணம் செய்யக்கூடிய பேசஞ்சர் விமானங்களை அங்கிருந்து இயக்க முடியும். அங்கிருந்து சென்னை, பெங்களூரு, திருப்பதி போன்ற நகரங்களுக்கு சின்ன சின்ன ஃப்ளைட்ஸை இயக்க முடியும். அதே மாதிரி கார்கோ ஷிப்மெண்ட்டும் அங்கிருந்து பண்ண முடியும். ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களையும் இந்த விமான நிலையம் வழியாக நம்ம வெவ்வேறு நகரங்களுக்கு எடுத்து செல்ல முடியும். இது மட்டும் இல்லாமல் பேசஞ்சர் விமானத்துக்கு அனுமதி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வேலூரை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுலா பகுதிகள், அதாவது ஏலகிரியா இருக்கட்டும் அல்லது வேலூராகவே இருக்கட்டும், இந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போ இந்த ஏர்போர்ட் செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏகே பாலிடிக்ஸில் இன்னும் அரசியல் சார்ந்த நிறைய காணொலிகள் வர இருக்குது. ஏகே பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். நன்றி.